ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா சோலார் ஸ்மாஷ் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இதுதான் சோலார் ஸ்மாஷ். இதோ இங்கே போயிட்டுருக்கோம். சோலார் ஸ்மாஷ்னு கிளியர் கொடுக்கலாம். இன்றைக்கி பிளானட் ஸ்மாஷ் விளையாடலாம், நாளைக்கு சிஸ்டம் ஸ்மாஷ் விளையாடலாம். இது அப்படியே எர்த் தான் கைஸ். எர்த் தான். இந்த இந்தியாலாம் இருக்கு பாருங்க கைஸ். இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாமே இருக்கு கைஸ். நான் இது இப்போ ஏதோ கிளிக் பண்ண இதுதான் இதுதான் ஜூம்லாம் பண்ண முடியும். இது ஃபார்வேர்ட் பண்ணுது. இது டைம் ரொம்ப ஸ்லோ ஆகுது கைஸ், பார்த்தீங்கனாலே தெரியும். நான் பண்ணேன்னா மூணு கொஞ்சம் ஸ்பீடாக நவுறுதா, இப்போ மூணு ரொம்ப ஸ்லோவாக நவுறுது. இப்போ இதுனா பாஸ் பட்டன்னா என்ன? ஆமாம் கைஸ், பாஸ் பட்டன். பாஸா? பூமி வந்து 100% க்யூராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே 100% கொடுத்துருக்காங்க. பீப்புள்ஸ் வந்து 8,065,000,000 இருக்காங்க கைஸ். நான் யாருமே சாவல. நான் ஆஸ்ட்ராய்ட் கொடுத்துட்டேன். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த இது வேவ்ஸ் மாதிரி பரவுது. இதுக்கே 1 மில்லியன். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த நெருப்பு மாதிரி வருது அந்த ஆஸ்ட்ராய்ட் கிட்ட போகும்போது பாருங்களா. இப்போ 147 மில்லியன் பீப்புள் செத்துட்டாங்க. ஏன்னா பிளாக் ஹோல். இது டோட்டலாக இதை பூமியில் பாதி அழிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை கைஸ், கொஞ்சம் தான் அழிச்சிருக்கு. 3 என்னது? 3 வந்து எர்த் அட்டாக் பண்ணுமைண்ணா. ஆமாம் கைஸ், இந்த 3 தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களா. வேவ்ஸில் க்ரியேட் ஆகுது கைஸ். இதிலே பாதி மக்கள்லாம் செத்துருவாங்க. ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்ரீஸ் ஆகுது. வேவ்ஸில் 5 பில்லியன் தான் கைஸ். 3 பில்லியன் கைஸ். யாருமே இல்லை கைஸ். 602 மில்லியன் தான் கைஸ் இருக்காங்க. பா, இன்னொரு வாட்டி 3 அடிச்சு பார்க்கலாம். பா, யாருமே இல்லை நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். யாருமே இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கைஸ். ஆமாம் கைஸ், குறையுது மில்லியன்ஸ். வனிலாவும் ட்ரை பண்ணிட்டோம். மீட்டியார் ஷோவரா என்ன இது? அவ்வளோ பாதிப்பு ஏற்படல கைஸ், சின்னதாக தான் இருக்கு. வோர்டெக்ஸா? என்னது இது? இது நல்லா டேமேஜ் கிரியேட் பண்ணுது கைஸ். இந்த இடி பர்பிள் கலரில் தண்டர் டேமேஜ் பண்ணுது எர்த்தை. ரேண்டம் கிஃப்டா? ஒன்றும் அவ்வளோ. சரி விடுங்க, நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் வோர்டெக்ஸை பயன்படுத்திடலாம். அந்த கிஃப்ட் பாக்ஸ் 2 ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம அட்டாக் பண்ணணுமா அந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சுட்டு? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி மீட்டியார் சின்னதாக அதான், ஏன்னா கம்மியாக தான் டேமேஜ் ஏற்படும். நான் பண்ணல. ஆமாங்க, தெரியுது. இப்போ இந்த இது முடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபயர் மாதிரி குத்துறாங்க, அதில் போகலாம். என்னது இது? நியூக்ளியர் மிசைல்ஸா? அவ்வளோ பெருசாக டேமேஜ்லாம் க்ரியேட் பண்ணல கைஸ். இது க்யூராக ஆகுது. ஃபியூஷன் கோர். என்னது இது? இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். என்னது ஒன்றும் ஆகல. என்னது பாலா?
ஃபுட்பாலா மேக்னெட்டிக் பவர் மாதிரியே அங்கேயும் இங்கேயும் ஆடுது கைஸ். கிட்ட அழுத்துக்குது பார்த்தீங்களா? என்ன ஃபுட்பாலா? இவ்வளோ ஃபுட்பாலு. இப்போ ஒரு வாட்டி அட்டாக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. போடு. அந்த லைட்டே தெரியுது கைஸ் மற்ற பக்கத்துலேருந்து. நல்லாவே இருக்கு. இது ட்ரை பண்ணிட்டோம். இப்போ மிசைல்ஸ் ஸ்டேஷன் அது இது. அவ்வளோ சாலாக டேமேஜ் கிரியேட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இது ரொம்ப நேரம் நீட்டிக்கிட்டு அதுவே பெரிய விஷயம் தான். ரிமோட் டெட்டோனேட்டா அப்படின்னா அது இது வெடிகுண்டு மாதிரி ஏதோ காமிச்சிருக்காங்க. ரெட் கலரில் கிளிக் பண்ணலாமா? ஓ அந்த இப்போ ஒரு படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, ஒரு பாம்பு வெளில வச்சுட்டு நாங்கள் ரிமோட் கண்ட்ரோல்லே வெடி வைப்பாங்க. அதே மாதிரி தாங்க இதுவாங்க. ரிமோட்டில் இல்லை, அங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துறாங்க. அதை கிளிக் பண்ணால் வெடிச்சிடும். நல்லாயிருக்கு. அனிமேட்டட் மிஸ்ஸில் என்ன இருக்குது? நான் போக மாட்டேங்குது. இருங்க திரும்பி அமைச்சு பார்க்குறேன். ஓ இங்கே கிளிக் பண்ணல கைஸ் அதான். இப்போ ஒர்க் ஆகுது. என்ன அது ப்ளூ கலரில் க்ரியேட் ஆகிற மாதிரியே இருக்குது. ப்ளூ கலரியா எல்லோ கலரில் இருக்குது. இதுவும் அந்த டபுள் வேவ்ஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? 72% பூமி அழிஞ்சிடுச்சு. இப்போ பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே செத்துட்டாங்க. 8,065,000,000. நல்லாயிருக்கு. இந்த அனிமேட்டட் மிசைல் நல்லாயிருக்கு. திரும்பி ஒரு வாட்டி பயன்படுத்தலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. மிசைல் இது பேரே வரல கைஸ். ரீஜென்ரேஷன் மிசைலா இங்கே கொடுத்துறாங்க கீழே. அதை வச்சு தான் படிச்சு பார்த்தேன். ரீஜென்ரேஷன் அது க்யூர் ஆகும். ரீஜென்ரேட் ஆமாம் கைஸ் க்யூர் ஆகுது. க்யூர் ஆகுது கைஸ். இது ஃபுல்லாக யோசிச்சு க்யூர் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். 280 million people திரும்பி அலைவாயிட்டாங்களே. எப்படி திரும்பி பண்ணுங்க? ஆமாம் கைஸ் எல்லாருமே அலைவாகுறாங்க திரும்பியும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கெஸ்ட் தப்பாக டார்கெட் பண்ணிட்டோன்னா அது நம்ம திரும்பியும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மிசைல் யூஸ் பண்ணலாம் போல். ஸ்பேஸ் ஒய்யா என்னது? என்ன இங்கே சவுண்டு மட்டும் கேட்குது, வர மாட்டேங்குது. திரும்பி பண்ணலாம். அதோ இங்கே சவுண்டு கேட்குது. அங்கே போட்டு யூஸ் பண்ண. இதுவும் அவ்வளோ பெருசெல்லாம் டேமேஜ் க்ரியேட் பண்ணல கைஸ். மைனிங் ட்ரில்லா நான் பூமியிலே என்ன ஓட்ட போட்டு போய்ட்டுமா? இது பார்க்கலாம். அப்படி தான் குத்துறாங்க மைனிங் ட்ரில்னு. ஆமாங்க கைஸ் அவங்க குத்த நேமுக்கு அதே இதுதான் இருக்குது. இதுவும் பூமியை ட்ரில் பண்ணிட்டு போகுது. அதனால தான் அங்கே மைனிங் ட்ரில்னு குத்துறாங்க போல. எந்த சைட்லேருந்து வரும்? இந்த சைடில் போயிடுச்சா என்ன? ஆமாங்க சோட்டை போட்டு போயிடுச்சு. இதோ வருது பாருங்க. இதோ பரவாயில்ல. கைடன்ஸ் மிசைலா? ஓ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்.
இந்த ரோலையே முடிச்சிட்டோம் கைஸ் எல்லாம். எனக்கு இதுலேயே பிடிச்சிருந்துச்சின்னா அந்த டெட்டோனேட்டோ அப்புறம் இந்த ரீஜென்ரேஷன் மிசைலும் தான் பிடிச்சிருந்துச்சி. இந்த இதுலன்னா எனக்கு 3 பிளாக் ஹோலு வர்டெக்ஸ் இது 3 பிடிச்சிருந்துச்சி கைஸ். ஃபஸ்ட்டு கைனட்டிக் என்னதுடா இது ஆர்டிலரி. கைனட்டிக் ஆர்டிலரியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏதோ ஸ்பீடாக போச்சு. இருந்தால் ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். இப்போ ஒரு பொம்மை படம்லாம் பார்த்துருந்தீங்களா? அந்த இது நான் ஏலியன்ஷிப் மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருக்கு. நம்ம ஃப்ளோவில் பண்ணுறோம். ஸ்பீடாக போச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடாக போட்டுருக்காங்களா? இது வந்து ஒரு மில்லியனா கைஸ், இது 5 மில்லியனா குறைக்குது கைஸ். இது நல்லாவே எஃபெக்டாகவும் இருக்குது. பிளாஸ்மா இது லேட்டாக குறையுது கைஸ் அந்த வேவ் மூலமாக. பிளாஸ்மா பல்ஸா என்னது இது? இதுவும் நல்லா இருக்கு கைஸ். இதுவும் அதே தான், ஆனால் இது கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் போல். எனர்ஜி பீம் என்னது ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஃப்ரீஸ் ரேவா இதெல்லாம் உரைய வைக்குது கைஸ். ஃப்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் சவுண்ட் வச்சா கண்டுபிடிச்சிருக்கீங்க. காஸ் கேனன் போட்ட போட்டுருக்கு போகுது கைஸ். நல்லா இருக்கு. ஏன்சியன் அடுத்தது ஏன்சியன் ப்ரோபா. என்னது ஏன்சியன் ப்ரோபு? இன்னும் பால் மாதிரி எங்கே அந்த இதில் தான் அந்த பெரிய ரே மாதிரியே க்ரியேட் பண்ணிச்சு. இதோ திரும்பி பாருங்களா. இதோ நல்லா இருக்கு. வாய்ட் பிளேடா நான் கண்ணுக்கே ஐயோ இது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரியே கட் ஆகுது கைஸ். சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு. பா நல்லா இருக்கு. இந்த இதில் வந்து எனக்கு இது பிளாஸ்மா பல்ஸோ பிளாஸ்மாவும் ஃப்ரீஸ் ரேவா இல்லை காஸ் கேனன் அப்புறம் ஏன்சியன் ப்ரோ ஒயிட் பிளேட் பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் டேமேஜ் அதிகமாக க்ரியேட் பண்ணுது. அது யூஎஃப்ஓ ஏலியன்ஸோட யூஎஃப்ஓவா? இது அவ்வளோதான் பாதிப்பாகல. இப்போதைக்கு நம்ம ஏர்த்தை ரீஜென்ரேட் பண்ணிடலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னே தெரியல. நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய மிசைல்ஸை. இப்போ ஏன் நான் ரீஜென்ரேட் பண்ணுறேன்னா அங்கே லைட் வெளிச்சமாக அதிகமாக இருக்குது. அதனால் என்ன டேமேஜ் ஏற்படுதுன்னே தெரியல. அதுக்கு இந்த இதுவே போதும். இப்போ வாங்க யூஎஃப்ஓ வந்து அவ்வளோலாம் டேமேஜ் ஏற்படுத்தலை பாருங்களா. இன்னொரு வாட்டி கூட பண்ணுறேன். இதோ அவ்வளோதான் டேமேஜ் ஏற்படுத்தலை காய். இல்லை கைஸ் இது ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறமா பீப்புள்ஸ்லாம் டை ஆகுறாங்க. இதுக்கே அட்டாக் மதர்ஷிப்பா இன்னும் அது அட்டாக் மதர்ஷிப்பே. அது இது இதான் சவுண்டு கேட்குது காசு. இது லேசர் பீம் மாதிரியே இருக்குது. இதுவும் நல்லா டேமேஜெலாம் ஏற்படுத்துது. உள்ள ஆழமாக போகுது அந்த லேசர். கிட்டத்தட்ட ஓட்ட போட்டுருச்சு பாதி பூமியை. உள்ளுக்குள்ளே தான் பாதி ஓட்ட போட்டுருச்சு. யூஎஃப்ஓ மதர்ஷிப் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அதோட செம்ம பெருசாக இருக்கு கைஸ். இப்போ நான் லேசர் பீமா கிரியேட் பண்ணோம். ஆமான்னு தான் நினைக்கிறேன். என்னது இது?
யூஎஃப்ஓ மதர்ஷிப்னா இதுக்கு தான் அர்த்தமா? சின்ன சின்ன யூஎஃப்ஓலாம் க்ரியேட் பண்ணி வெளில விடுது கைஸ். நல்லாயிருக்கு. இப்போ இந்த யூஎஃப்ஓ முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்பிட்டல் கேனனா என்னது? அந்த என்ன இது மதர்ஷிப் அழிக்கிட்டு இது மேலே விட்டுற வேண்டியதான். இப்போ போச்சு கைஸ். ஆர்பிட்டல் கேனன்னா என்னது? ஓ, பூமியா சைடில் இது லேசர் பீம் போட்டுட்டு போகுது கைஸ். லேசர் பீம்லாம் போட்டு போகுது. ஆர்பிட்டல் பாம்பர்ட்மெண்ட்டா? ஆர்பிட்டல் பாம்பர்ட்மெண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். காணோம். அது இருக்கு. ஓ, இதுவும் அந்த பிளாஸ்மா பல்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லை அந்த கைனட்டிக் பீம் மாதிரி அட்டாக் பண்ணுது கைஸ். இதெல்லாம் ஓ, அது அந்த லேசர் பீம் மாதிரி ஓட்ட ரவுண்டாக சுற்றிட்டு வருதுன்னா இது வந்து இந்த கைனட்டிக் பீமை ரவுண்டாக போட்டுட்டு வருது கைஸ். ஓ, நல்லா தான் இருக்கு. ஃபைட்டர் விங்க. ஃபைட்டர் விங்க. ஓ, இது வந்து அந்த பூமியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு லேசர் மாதிரி இடுது. ஃபால்கன் விங்கா என்னது இது? இதுவும் நல்லா தான் இருக்கு. பேட்டில் ஷிப் அந்த பென்டென்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வில்காக்ஸோட ஷிப் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க சரி. வில்காக்ஸோட ஷிப்பு நான் இது ஏன்ஷியன் பேட்டில் ஷிப்பா? இந்த லேசர்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி கைஸ் இதில் ஏன்ஷியன் பேட்டில் ஷிப்லாம் இருக்குது? ஓ, இதுக்கு ப்ரொடக்ஷன் கவரும் இருக்கா? ப்ரொடக்ஷன் கவரில் இருக்கு. அப்புறம் பிளானட் கில்லரா? ஓ, இதுவும் லேசர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஆமாம் கைஸ், பிளானட் கில்லர் என்னத்துக்கு போட்டாங்களோ தெரியல. ஒரே ஒரு பீம் தான் கைஸ், எல்லாமே சுற்றுறாங்க. ஏன் இது ரொம்ப லைட் எரியுது? லைட் ஆகுது கைஸ். வெடிச்சு சாதறிடுச்சு கைஸ். அது திரும்பி ட்ரை பண்ணலாம். கைஸ் சத்தியமாக அந்த பிளானட் கில்லர் மாஸ்க் கைஸ். இன்னொரு வாட்டி வேணா, அப்புறம் நம்ம திரும்பியும் இன்னொரு வாட்டி வேறு இந்த பிளானட்டை ரிவைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வான் எம்மாண்ணா இது பேர் வாயில் ஒழுங்காக நுழையில கைஸ். திரும்பி பண்ணலாம். வான் யோமான் ப்ரோபா, அதே ப்ரோ மாதிரி தான் கைஸ். என்னது? இன்னொன்று வெளில வருது கைஸ் அந்த எனர்ஜியை வச்சு. இப்போ எனர்ஜி இருக்குதா, அந்த எனர்ஜியை இன்னொன்று கிரியேட் பண்ணுறதுக்கு வச்சுக்குது கைஸ். இன்னொன்று இல்யூஷன் கிரியேட் ஆகுது கைஸ். இல்யூஷன் கிரியேட் ஆகுது கைஸ். எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் எனர்ஜி. இதில் வந்து எனக்கு பிளானட் கில்லர் பிடிச்சிருந்துச்சி, பேட்டில் ஷிப் பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் யூஎஃப்ஓ, அப்புறம் இப்போ வான் யோமான் ப்ரோப் பிடிச்சிருந்துச்சு கைஸ். அடுத்தது அனிமல் விதத்தில் போகலாம். ஸ்வாமா. ஓ, இது அந்த பூமிக்குள்ளே இருக்க எனர்ஜி எல்லாம் பிடிச்சி இழுக்குது கைஸ்.
இது வந்து லெவியத்தானா? ஓ, ஒரு படத்தில் தான் வருமே, இதுதான் அந்த பூமியில் இருக்க எல்லா எனர்ஜியுமே சாப்பிட்டுடும் அந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸில் போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இது பூமியை முழுங்கிடுமா இது எனர்ஜியை பிடிச்சி. நல்லாவே பண்ணுது. அந்த வாட்டர் எல்லா எனர்ஜியும் சாப்பிடுது. வாட்டர் சின்னதாக என்ன இது 1 லட்சம் ரூபா 1 லட்சம் கிட்ட வந்துச்சு வயசுக்கு. எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அதிகமாக இருக்குங்க. அந்த மோனார்க் எங்க இதுவும் அந்த பூமியை ஓட்ட போட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பக்கம் ஓட்ட போட்டு இன்னொரு பக்கம் எல்லாம் வருது. அவங்க பாருங்க வாய்ஸ் புரியுது. அபைசல் டபரா என்னது இது? பிளாக் ஹோல் மாதிரியே கிரியேட் ஆகுது. நான் இதே ஆக்டோபஸ்க்கு இருக்கு 8 கால் மாதிரியே இருக்கு. ஆக்டோபஸ்க்கு மாதிரியே இருக்கு. ஓ, இது அந்த பிளானட்டோட ஒரு பார்ட்டியை தூக்கிட்டு போயிடுமா? செலஸ்டலா என்னது இது? வரமாட்டேது. நான் பர்பிள் இதில் வருது. கைஸ் ஒரே ஒரு அடிதான் கைஸ், பூமி பேத்துக்குச்சு. இந்த செலஸ்டல் ஸ்மைட்டா என்னது இது? ஓ, இது வந்து நம்மளை அடிக்க வைக்குமா இந்த பூமியை? ஓ, இது வந்து ஜூம் பண்ணோம். நல்லா இருக்கு. இங்கே இருக்கு கிராஸ் பட்டன். செலக்ஷன் முடிச்சு டாகா. என்ன டாகுன்னு சொன்னாங்க, நமக்கு நான் வரவே மாட்டேது. ஓ இப்போ வரும் நினைக்கிறேன். வருது கைஸ். இது அந்த லேசர் பீம் மாதிரியே வருது கைஸ் கண்ணுலேருந்து. போன்க்குனா கேட்டிராதா என்ன? ஓ, அந்த பேட்டில் அடிக்குது கைஸ். பாலிகன் என்டிடி அப்படின்னா என்னது? போடு இந்த லேசர் கேனன் கைஸ். இது அந்த கேனன் மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் ஓட்டையாக போட்டுருச்சு. திரும்பி அது பாலிகன் ஷேப்பில் வந்துடுது. ஒரு காணாமல் போயிடுச்சு. என்னது இது? டிஃபெண்டரா? ஷீல்ட் ஷிப்பா? போட்டு பார்த்துடலாம். வா, இவங்க பாதி பூமியை சாப்பிட்டாங்க கைஸ். கட்சி பிடிச்சிட்டாங்க. இங்கே போட்டேன்னா ஏதாச்சும் ஒரு லேசர் பீம் அடிக்க வேண்டியதான். காசு கேனன் இதுதான் பயங்கரமானது. இது ஷீல்டு மாதிரியே கைஸ். இது ஷீல்டு தான் கைஸ். நீங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் இதை. என்னது அவ்வளோதானா எஃபெக்ட்டு? அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ் இந்த எஃபெக்ட்லாம். நல்லா என்ன கைஸ் இது ரிக்கவர் ஆகுதா? ஓஹோ, எத்தனை வாட்டி வச்சாலும் திரும்பி ரிக்கவர் ஆகும். என்னது டிஃபென்சிவ் டர்டட்னா? இது எல்லாத்தையும் பூமிக்கு ஆபத்தானதெல்லாம் இது அழிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் மைனா? ஓ, இதுதான் ஸ்பேஸ் மைன் நினைக்கிறேன். இது நேரத்துக்கு உதவும். ஏதாச்சும் அனுப்பலாம். என்ன காணும்? இன்னொன்று அனுப்பலாம். ஓ, இது வர விடாம தடுக்கும் கைஸ். இது ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த
வீடியோக்கு முதல் வாட்டி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் மேலும் மேலும் எனக்கு வீடியோ பண்ணணும்னு தோணும்.